ஏன்னா இன்னொரு ப்ரெஸ் மீட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. என்னென்ன கேள்விகள் ஒரே நாளைக்கு 7 பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது எனக்கு தெரிந்து சீமான் தான். எங்கே மைக்கு போட்டாலும் பேசுவார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதை பற்றி வேணாலும் கேட்கலாம். கேன் விஜய் டூ திஸ்? எங்கே வேணாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று திரு சீமான் பிரச்சாரம் செய்வார். விஜயால் செய்ய முடியுமா? ஹி நீட் சம் ப்ரிப்பரேஷன்ல. எப்படி பண்ணுவார் இப்போ? ஃபஸ்ட்டு உங்களை பிரச்சாரம் பண்ண விட்டுருவாங்களா? கட்சி நடத்த விட்டுருவாங்களா? பழனிசாமிகிட்ட கட்டமைப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்குது, ரொம்ப முக்கியம். அது அனுபவம் இருக்குது. சீமானுக்கிட்டையும் 12 ஆண்டு அனுபவம் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நடைமுறையை பேசுவோம். ஓகே. திமுக எவ்வளவு அநாகரிகமானவர்கள், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செய்வார்கள்ன்றதை இந்த 4 ஆண்டு ஆட்சியில் பார்த்து விட்டோம். என்ன செய்ய மாட்டாங்க விஜய்க்கு? இன்னும் இப்போ மீடியாவும் அவங்க கையில் இருக்குது. முழுமையாக இருக்குது. முழுமையாக இருக்குது. ஓகே. நான் பேசக்கூடாது என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் முனைவது, இவன் மட்டும் பேசுகிறான். எல்லாரும் இங்கே கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேங்குது. இவன் தம்மா தோண்டி யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அநியாயம் தொல்லை குத்துனுக்குறான். யானை காதில் புகுந்த எறும்பு மாதிரி. ஆமாம். அப்போ எப்படி நடத்துவீங்க? இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். விஜய் யோசிக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்க அவருக்கு வயசு இருக்குங்கன்ட்டு. ஏன் 31 ஏடிஎம்கே வர்சஸ் டிவிக்கேன்னு ஆகட்டும்.